ஹாய் நண்பர்களே, ஈத் முபாரக். நாங்களும் பெருநாள் கணக்கில் லெஸ்டர் சிட்டிக்கு கொஞ்சம் வந்தோம். கொஞ்சம் ஊடுருவி போய் எங்களுடைய ஹலால் ஃபுட்ஸுக்கான பிரத்யேகமான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஒன்று இருக்குது. அதை தான் இப்போது நாங்கள் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? எனவே வீடியோவை முழுமையாக பாருங்கள். பார்க்குறதோடு ஒரு ஷேரை தட்டி விடுங்க. வாங்க இப்போ நாங்கள் போய் என்னென்ன விதமான சாப்பாடுகள் இருக்கிறது, வேறு என்ன அம்சங்கள் இருக்கிறது என்ற விடயங்களை தொடர்ந்து பார்க்கலாம். What is it, boss? Oh, just beef. Oh my God. Chicken. அதோட கொஞ்சம் பாருங்க நண்பர்களே, இது லெஸ்டரினுடைய ஹை கிராஸ் என்று சொல்லக்கூடிய மிக ஃபேமஸான ஒரு ஷாப்பிங் மாலுக்கு அருகாமையில் தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஹை கிராஸ் ஷாப்பிங் சென்டருடைய பிரதானமான என்ட்ரன்ஸுக்கு இருமருங்கிலும் குட்டி குட்டி ஃபுட் ஸ்டால்களும் டேக்அவே ஷாப்ஸும் விதவிதமான வெரைட்டியான ஃபுட்ஸோடு அங்கே வருகை தரக்கூடிய மக்களை வருடி இழுத்து கொண்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். முஸ்லிம் மக்கள் மட்டுமில்லாமல் அந்நிய மக்களும் கூட இந்த ஹஜ்ஜி பெருநாள் கொண்டாட்டத்தின் ஒரு அம்சமான ஃபுட் ஃபெஸ்டிவலை அவர்களும் என்ஜாய் பண்ணி மகிழ்வதை காணக்கூடியதாக இருந்தது. திவ்யா ப்ரோஸ் ஒவ்வொரு பெயர்களில் ஒவ்வொரு கடைகள் உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. Mayo's noodle and Japanese fusion. Okay. Tell me what you got. We have got the vegetable spring roll, the vegetable katsu, the prawn gyoza, the prawn gyoza, this is chicken gyoza, chicken katsu, we have katsu curry sauce, yakisoba noodles, and we have the salt and pepper chicken. We got the chili basil chicken, this is the spicy one, sweet and sour chicken, sweet, and teriyaki chicken, which is also sweet, different versions. But everything and original Japanese recipe. Yeah, it comes with the noodles or rice. As the toppings, you can choose any kind. Okay. He is also from Japan. So are you from Japan? He's the boss from Japan. இது ஒரு ஜப்பனீஸ் ஸ்பெஷலிஸ்ட். இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தா விளங்க கொஞ்சம் மமாமியா ஃபுட். இவங்க வந்து கொஞ்சம் வெரைட்டி ஆஃப் ஏஷியன் இது வந்து பாருங்க, ஜாதி சிக்கனை வந்து கொஞ்சம் பிச்சு அப்படியே ஒரு சின்ன ஒரு வதக்கல் மாதிரி பெரட்டல் பண்ணிக்கிறாங்க. அதோட பர்கர், சிப்ஸ், சமோசா, சிக் பீஸ், இந்த மாதிரி ஐட்டம் கிடைக்குது. ஓகே, ஆல் ரைட், தேங்க்யூ. கொஞ்சம் ஸ்வீட்டாக அது நல்லா கொஞ்சம் அந்த பப்ரிக்கா ஆனியனோட சேர்த்து நல்லா வதக்கின மாதிரி இருக்குது. வெரி நைஸ். அது கமராக லேக் சரி ஹேபவுண்ட் இருக்குது. பேருக்கு ஏற்ற மாதிரி சட்டப்படி ஆகிக்கிற மாதிரி இருக்குது. What is it, boss? Full beef, slow cooked, Angus just beef. Yeah. Oh my God. I want to try it. Thank you very much. Amazing. Nice. Very nice. I'll come definitely. How much is the person? 14 pounds with 14. chips. With chips, yeah? Good one. Beef is got our seasoned, got our special seasoning, and then it's slow cooked. Okay, slow cooked. Yeah, and then it's shredded இறைச்சி apart. வந்து இறைச்சி வந்து ஸ்லோ குக் பண்ணி அதை அப்படியே நாராக பிரித்து அதுக்கு இன்னும் அவங்களோட சீசனிங் எல்லாம் பரட்டி நல்லா உப்பு புளி சொல்லுன்னு படுது. வெரி குட், தேங்க்யூ. இந்த மாதிரி விதவிதமான ஐட்டங்கள் பாருங்கள். அதே போல் இங்கால இவங்களோட ஒரு சீ ஃபுட் அண்ட் பர்கர் ஷாப் வந்து த டச் ஃபிஷ்மேன். இவங்க வந்து கொஞ்சம் ஹாலண்ட் கம்பெனி உண்டு, அதை இவங்க ஃப்ரென்ச்சைஸ் எடுத்து செய்கிறவங்க. இதோட இங்கால பாருங்கள் அப்படியே நெடுக போகுது, இன்னும் அப்படியே கண்டினியூ ஆகுது. லண்டன் இங்கால ஒரு ஸ்வீட் கடை. இது இஸ்லாமிக் ரிலீஃபுடைய சேரிட்டி ஷாப் வந்து சில குக்கீஸ், கேக்ஸ் போல் ஐட்டங்கள் இது போல் விளங்குது. ப்ரௌனீஸ், குக்கீஸ், சில க்ரோசன்ட், இந்த மாதிரி ஐட்டங்கள். தேங்க்யூ சிஸ்டர். அதே மாதிரி white tea
வைக்தீன்னு சொல்லி ஒரு கான்செப்ட். இவங்க ஒரு இந்தியன் ஸ்வீட் டபாஸ் பா. புடின் ஐட்டங்கள் விற்கிறாங்க இவங்க. Kettle smoke, Texas barbecue. எல்லாம் வேர்ல்ட் வைட் ஃபுட் டேஸ்ட் உங்களுக்கு இங்கே ட்ரை பண்ணலாம். சாப்பாடு கடைகள் இதோட முடிவடையுது. இதனை தொடர்ந்து கொஞ்சம் அப்படியே ஜூஸ் கடைகள், ஆபரண கடைகள், ஜுவல்லர்ஸ், மற்ற லேடிஸுக்கு தேவையான சில ஃபேஷன் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம். ஒரிஜினல் கோல்டு இல்லை, அது வந்து பிளேட்டட் ஜுவல்லரிஸ் விற்கிறாங்க சிஸ்டர்ஸ். ஐ டிட் ஷோ யூ Suriza jewelry. இந்த பக்கம் அப்படியே பெர்ஃப்யூம்ஸ், ஜுவல்லரி, க்ளோதிங், ஃபேஷன் அண்ட் க்ளோதிங் சம்பந்தமான கடைகள் தான். இந்த பாருங்க, இதில் சாப்பாடு வாங்கி அப்படி இந்த இடத்துல ஏராளமான முஸ்லீம்கள் சாப்பிட்றாங்க. இது வந்து லெஸ்டர் ஹை கிராஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃபேமஸான ஷாப்பிங் மாலுக்கு அதனுடைய என்ட்ரன்ஸ்க்கு அருகாமையில் தான் இந்த உண்மையான கடைகள் இருக்குது. மெர்ஹபாவுடைய பீஃப் பெரட்டலுடைய அந்த சுவை என்னை இழுக்குது. அதை கொஞ்சம் ட்ரை பண்ணுவோமா? Mashallah, boss. Stove cooked full Angus beef. Mashallah, yeah. Nice one. All the other stuff going in, don't they? Oh yeah, it's chili sauce, yeah? House sauce, special sauce. Oh, okay. Like Salt Bay. There you go. Okay. Give me two. Yeah, I want to share with my missus. Yeah, take two, yeah. Thank you, boss. What's your thing called again? One nas. One? Yeah, O-N-E, one, space, nas. Nas. Yeah, okay. நாங்கள் இப்போ இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாப்போம் இது எப்படி இருக்குன்னு சொல்லி. அடியில் சிப்ஸை போட்டு அதுக்கு மேலால் அந்த புல் பீஃபை போட்டு அதுக்கு மேலால் இன்னும் சோஸ் எல்லாம் ஊற்றி அதுக்கு மேலால் கொஞ்சம் க்ரீன் ஆனியன் எல்லாம் போட்டு தூவி தந்திருக்கிறாங்க. அடித்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். நாராக பிரிக்கப்பட்ட இந்த பீஃப் அதில் உப்பு புளி அவங்களோட மசாலா சீசனிங் எல்லாம் பட்டு சுல்லுன்னு குட்டி நாக்கு வரைக்கும் அடிக்குது அந்த டேஸ்ட். அமேசிங். ஃபைனலி பாருங்க, ஹவுலின் சிக்கன். அது அப்படியே சிக்கனை ஃப்ரைட் சிக்கனை பொரிச்சு எடுத்து பாருங்க, அந்த மசாலா எல்லாம் தூவி கொஞ்சம் எண்ணெயில் போட்டாங்க. ஒரு வகையான எண்ணெயில் விரட்டி எடுத்து அதுக்கு பிறகு அந்த தூளை போட்டுறாங்க. சும்மா சின்ன தராங்க. அதே மாதிரி கண்ட்ரி பொட்டேட்டோ அதை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஒரு பக்கத்தால். இதுதான் ஹவுலின் சிக்கன் அல்பைக் வெர்ஷன் 2. யா இது சுகரி. இன்னும் 2 பார்சல் எடுத்துகிட்டு போவோம் புள்ளிகளுக்கு. சும்மா அந்த மாதிரி மூணு பொறிக்கிறாங்க. வந்து பர்மிங்ஹாமில் இருக்கக்கூடிய ஒரு ஷாப் தான். அப்போ ஈதுக்காக ஸ்பெஷலாக ஒரு ஷாப் போட்டிக்கிறாங்க. பர்மிங்ஹாமுக்கு போகக்கூடியவங்களும் இவங்களோட ஷாப்புக்கு போனீங்கன்னா இதே ரெசிபியோட இந்த மெனுவை உங்களுக்கு சாப்பிடலாம். வாசனை மூக்க பிக்குது. கொஞ்சம் ஃப்ரைட் ஜூஸி ஃப்ரைட் சிக்கன், அதோட கொஞ்சம் கண்ட்ரி பொட்டேட்டோஸ் மாதிரி கொஞ்சம் கர்க்கன் எல்லாம் வச்சு பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. தின்னு மாஷா அல்லாஹ். இந்த ஹவுலின் சிக்கனை தின்னும் போது சவுதியினுடைய அல்பைக்குடைய டேஸ்ட் வருது. ஹலோ இன்ஜெக்ட் பண்ணிக்கிறாங்க.
பண்ணி பாருங்க. சிக்கனோட செக் பண்ணி சவுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும், மிடில் ஈஸ்டில் உள்ளவங்களுக்கு அல்பை சேம் ரெசிபி மாதிரி இருக்குது. இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது, பனானா புடின். அதை எப்படின்னு பார்ப்போம். பனானா புடினில் வந்து கொஞ்சம் ஐஸ்கிரீம் மாதிரி கொஞ்சம் ஒரு திக்கான லேயரில் தான் அந்த க்ரீம் இருக்குது. அதே போல் பனானா பீசஸ் போட்டிக்கிறாங்க, சில கேக் பிஸ்கட்ஸ் மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் போட்டு பிரட்டி இருக்குது. கரமலும் இருக்கிற மாதிரி இருக்கு. அமேசிங். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். சரி நண்பர்களே, புல் பீஃபும் ஹவுலிங் சிக்கனும் பனானா புடின் டெசர்ட் இது போன்ற ஏராளமான சாப்பாடு அளிக்குது. நீங்களும் கண்டிப்பாக வந்தால் செக் பண்ணி பாருங்கள். நிஷாத் போயிட்டு வாங்க, நல்லா பாய். மைண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு எங்கேயோ போகிறாரு. இப்போ நாங்கள் அப்படியே எங்களுடைய பயணம் தொடர்கிறது. எனவே கண்டிப்பாக லெஸ்டர் அண்டிய பகுதியில் அல்லது லெஸ்டருக்கு பெருநாள் கணக்கில் விசிட் கொண்டு வரவங்க இதை மிஸ் பண்ண வேணும். இன்றைக்கும் நாளைக்கும் நடக்குது. 11 மணியிலிருந்து இரவு 7 மணி வரைக்கும் இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்குது. எனவே இன்றைக்கு மிஸ் பண்ணவங்க நாளைக்கு கண்டிப்பாக இதுக்கு விசிட் கொண்டு அடிங்க இன்ஷா அல்லாஹ். நாளையோட ஈத் கொண்டாட்டங்களையொட்டி நடக்கும் இந்த விசேட நிகழ்வுகள் நிறைவு பெறும். எனவே லெஸ்டருக்கு கிடைச்ச ஒரு அரிய பாக்கியம் இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல். நீங்கள் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நம்புகிறேன். அதே நேரத்தில் இது மிஸ் ஆகினவங்களுக்கும் இன்னொரு வாய்ப்பு இருக்குது நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே சண்டே ஷெஃபீல்டில் நடக்கவிருக்கிறது. இதே ஆர்கனைசிங் பாடியால் தான் அது ஏற்பாடு பண்ணுறாங்க. எனவே அதையும் இது மிஸ் ஆகிறவங்க கண்டிப்பாக போய் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ஒரு யங் கப்பலாக நாங்கள் வந்துக்கிறோம். இன்றைக்கி நானும் என் ஒய்ஃபும் தனியாக சும்மா ரொமான்டிக்காக அப்படியே பெருநாள் கணக்கில் நைலாக்கு விளங்காமல் நொண்டில்லாமல் நாங்கள் ரொமான்ஸ் பண்ணி கொண்டு வரோம். எல்லோரும் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நீங்களும் பெருநாளைக்கு என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் எழுதுங்க. பெருநாள் எப்படி கழிஞ்சது? வீடியோ பார்த்த நண்பர்கள் எல்லோருக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். எங்களுடைய கான்டென்ட்களை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சேனலையும் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் நஸ்ருன் நிசாம்தீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.